இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்து இதுவரை அவை கிடைக்காவிடின் அது தொடர்பில் எழுத்து மூலம் அறிய தருமாறு ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிடுகின்றது. உரிய வயதெல்லையை பூர்த்தி செய்த மாணவர்களின் அடையாள அட்டை தொடர்பில் மாத்திரமே பாடசாலைகள் அதிபர் ஊடாக அறிய தரப்பட வேண்டும் என ஆட்பதிவு ஆணையாளர் RML சரத்குமார தெரிவிக்கின்றார். உரிய தகுதிகளை கொண்ட சுமார் 3,25,000 விண்ணப்பங்கள் இதுவரையில் தமக்கு கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்ற 4 லட்சம் விண்ணப்பங்களில் சில மாணவர்களின் விண்ணப்பங்கள் உரிய வயதெல்லையை கொண்டிராத காரணத்தினால் இது இருப்பதாகவும் ஆட்பதிவு ஆணையாளர் தெரிவித்தார். உரிய வயதெல்லையை கொண்ட சுமார் 65,000 மாணவர்களின் அடையாள அட்டைகள் விரைவில் அந்த பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என RMS சரத்குமார் கூறினார். அடையாள அட்டை கிடைக்காதவர்கள் 0112593634 என்ற திணைக்களத்தின் தொலைநகல் இலக்கத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்கும் பட்சத்தில் துரித நடவடிக்கையை மேற்கொண்டு அடையாள அட்டையை விநியோகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களில் எவரேனும் இதுவரையில் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்காவிடின் தமது விண்ணப்பங்களை பிரதேச செயலகங்களில் சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வசதிகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் 331 பிரதேச செயலகங்களிலும் ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரிவுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள அதிகாரிகள் விண்ணப்பங்களை பரிசீலித்ததன் பின்னர் அவற்றை ஆட்பதிவு திணைக்களத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் எனவும் RMS சரத்குமார மேலும் கூறினார்.